அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கிடைக்கும் அருள்கள் இருக்கின்றன. உயரும் சூரியன், நாம் குடிக்கும் தண்ணீர், நாம் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும். இது ரஹ்மான், அனைவரையும் மூடி பாதுகாக்கும் அந்த பெரும் ரஹ்மா. ஆனால் அதிலும் மென்மையான, ஆழமான, மேலும் விசேஷமான ஒரு ரஹ்மா இருக்கிறது. அதுதான் ரஹீம். நீங்கள் யா ரஹீம் என்று அழைக்கும் போது அவனின் ரஹ்மா உங்கள் கபரில் வரவேற்கும். நியாய தீர்ப்பு நாளில் அவனது ரஹ்மா உங்களுக்கு நிழலாக இருக்கும் மற்றும் அவனது ரஹ்மா உங்களை ஜன்னத்திற்கு கொண்டு செல்லும். உங்கள் அமல்கள் குறைவாக இருந்தாலும் கூட அவனின் ரஹ்மா இந்த துனியாவில் எங்கு சென்றாலும் உங்களை தொடர்ந்து வரும் மற்றும் ஆக்கிராவில் உங்களை பாதுகாக்கும். ஃபஜருக்கு பிறகு உங்கள் நாளை அவனது சிறப்பு ரஹ்மாவில் மூடியபடி தொடங்க. துவா செய்யும் முன் உங்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்ளும் கதவுகளை திறக்க, மன்னிப்பு கேட்கும் போது அல்லாவின் மென்மையான மன்னிப்பை பெற யா ரஹீம் என்று தொடங்குங்கள். அது உங்களை அமைதியாக குணப்படுத்தும் ஒரு நாமம். உங்கள் செயல்களில், உங்கள் நாட்களில், உங்கள் எதிர்காலத்தில் பரக்கத்தை கொண்டு வரும் ஒரு நாமம்.